ரப்பர் இது இருக்கிறது வந்து ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து இந்த ரப்பர் 2 ரப்பர் இருக்குல்ல, இது எல்லாமே ஸ்ட்ராங்கான ரப்பர் மெட்டீரியல். ஸோ இந்த 2 ரப்பர் இல்லை தேய்ச்சி தான் வரும் அது. இப்போ பார் பாயில்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த ரைஸ் நமக்கு. பட் இது வந்து ரொம்ப லேசாக தான் இருக்கும். நீங்கள் வெறும் நெல்லில் இருக்கிறத உடச்சி பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப லேசாக இருக்கும். பச்சரிசி ஈஸியாக உடஞ்சிரும், நெல்லை ஈஸியாக நம்ம கையில் உடைக்கிறத உடஞ்சிரும். ஸோ அதுக்குள்ளே போகும்போது பச்சரிசியில் கொஞ்சம் வந்து புரோக்கன் நிறையா தான் வரும். இதில் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அது வரும். இப்போ இதுதான் நம்ம எல்லாரும் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட்ல ஆரம்பத்தில் நம்ம பண்ணது, இப்போ கை கூத்தல்லாம் சொல்கிறாங்களே, நம்ம இடிச்சு எடுத்தது, அது எல்லாமே இந்த மாதிரி ப்ராசஸ் தான். அது வந்து நம்ம அடிச்சு எடுத்தோம்னா வெறும் மேலே இருக்க பிரான் மட்டும், வெறும் உம்மி மட்டும் நம்ம நீக்கிட்டு நம்ம அதை சாப்பிட்ணும். ஏன் அதை மட்டும் சாப்பிட்ணும்? மேலே இருக்க இந்த தோலெல்லாம் இப்போ நீக்கிறோம், ஃபுல் பாலிஷ் பண்ணி நமக்கு வர அரிசியெல்லாம் வெள்ளேர்னா வருது. அது உண்மையான கலரே நமக்கு தெரியல அறுவடை பண்ணி. ஸோ நம்ம நார்மலாக பொன்னி அரிசியுமே நீங்கள் இந்த மாதிரி இப்போ ஹல்லரில் இதில் போட்டு இடிச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரௌனிஷாக தான் இருக்கும், லேஸாக, அவ்வளோ ஒயிட்டாக இருக்காது. அவங்க வந்து ஃபுல்லாக பாலிஷ் பண்ணி எடுத்துடுறாங்க. அப்படி நம்ம பாலிஷ் பண்ணி எடுக்கிறதுனால அதில் மெயினாக இருக்குது அது மேலே இருக்க அந்த இன்ட்ரிடியூஷன்லாம் நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ அதுதான் மெயின். அது உங்களுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க அதில். இது நீக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, வெறும் நமக்கு வந்து வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும் தான் நமக்கு போகுது, ஃபைபர் அதுலேருந்து கிடைக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி அரிசி ரகங்களை நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக கிடைக்கும். நமக்கு ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக கிடைக்கும். அதில் இருக்க நியூட்ரிஷன் எந்த வித லாஸும் இல்லாமல் நமக்கு கிடைக்கும். முழுசாக ஒரு அரிசி எடுக்கிறோம், ஒரு பொருள் எடுக்கிறோம், சாப்பிட்றோன்னா அதோட நியூட்ரிஷன் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம அதுலேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருக்குன்னா நமக்கு குளுக்கோஸ் தான் அதிகமாகும் நம்ம உடம்புல. ஸோ அது வந்து நமக்கு நல்லதில்லை. ஸோ இந்த மாதிரி அரிசிகள் சாப்பிட்றதுனால நம்ம கம்ப்ளீட்டாகவும் இருக்குது நம்மளுடைய நியூட்ரிஷனு, ப்ளஸ் வந்து நமக்கு ஃபைபர் கண்டென்ட் நம்ம அதிகமாக கிடைக்கும்.